வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் அணுமின் நிலையத்தில் தீ, பெரும் சேதம் தவிர்ப்பு. சுவிஸில் 81% பார்வை குறைபாடு. தீவிரமடையும் போர் பதற்றம். உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், பலர் பலி. கடவுச்சீட்டு சர்ச்சை. ஸ்வீடன் அரசின் விதிகளை ஆய்வு செய்யும் ஐரோப்பிய ஒன்றியம். புட்டின் முன்னிலையில் காதலை சொன்ன செய்தியாளர், நிகழ்ச்சி சம்பவம். ஜெர்மனியில் 7.7 லட்சம் வேலைவாய்ப்புகள். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அரிய வாய்ப்பு. ஸ்பெயினிலிருந்து 400 புலம்பெயர்ந்தோர் வெளியேற்றம். ஐநா கண்டனம். உக்ரைன் தோல்வியடைந்தால் ரஷ்யா போலந்தை குறிவைக்கும் அபாயம். தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் அணுமின் நிலையத்தில் தீ, பெரும் சேதம் தவிர்ப்பு. பிரான்சில் அணுமின் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிக விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஆதன் பகுதியில் நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் திடீரென தீ பரவியது. அணுமின் நிலையத்தின் 1ஆம் இலக்க பிரிவில் தீ பரவியது. உடனடியாக செயற்பட்ட ஊழியர்கள் தீயை அணைத்தனர். அவசர சமிஞ்சை புள்ளி எழுப்பப்பட்டு அப்பகுதி முழுவதும் எச்சரிக்கப்பட்டது. ஆனால் தீ அணைக்கப்பட்டதால் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டதாக பிரெஞ்சு மின்சார வாரியம் தெரிவித்தது. அதேவேளை மின் உற்பத்தியை இந்த சம்பவம் எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை எனவும், 1ஆம் பிரிவு நிலையம் மட்டும் மூடப்பட்டதாகவும் 2ஆம் பிரிவு நிலையத்தில் மின் உற்பத்தி தடையின்றி இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுவிஸில் 81% பார்வை குறைபாடு. சுவிட்சர்லாந்தில் கண்ணாடி மற்றும் கான்டாக்ட் லென்ஸ்கள் அணிபவர்களின் வீதம் கடந்த 4 ஆண்டுகளில் சற்று குறைந்துள்ள போதும் உயர்மட்டத்திலேயே உள்ளதாக ஆப்டிக்ஸ்வேஸ் தெரிவித்துள்ளது. கண்ணாடி மற்றும் கான்டாக்ட் லென்ஸ்கள் அணிபவர்களின் வீதம் 2021க்கு பின்னர் 1.9% குறைந்து 81% உள்ளது என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 53% கண்ணாடிகளை அணிகிறார்கள். 22% கண்ணாடி மற்றும் கான்டாக்ட் லென்ஸ்கள் இரண்டையும் பயன்படுத்துகிறார்கள். 3% கான்டாக்ட் லென்ஸ்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இயற்கையான பிரிஸ்பியோபியா காரணமாக கிட்டத்தட்ட அனைவருக்கும் வயதாகும் போது பார்வை கருவிகள் தேவைப்படுகின்றன. ஸ்மார்ட் போன்கள் போன்ற டிஜிட்டல் சாதனங்களின் தினசரி பயன்பாடு இளைஞர்களிடையே கூட இவற்றின் தேவையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீவிரமடையும் போர் பதற்றம். உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், பலர் பலி. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு உக்ரைனின் ஒடேசா நகரத்தில் அமைந்துள்ள துறைமுக கட்டமைப்பின் மீது நேற்று முன்தினம் இரவு ரஷ்ய ராணுவம் பால்ஸ்டிக் ஏவுகணைகளின் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் 8 பேர் கொல்லப்பட்டதுடன் 27 பேர் படுகாயமடைந்துள்ளதாக ஒடேசா நிர்வாகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் குறித்து ரஷ்ய ராணுவம் எந்தவொரு கருத்தும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் உக்ரைன் ராணுவத்தின் போக்குவரத்து மற்றும் சேமிப்பு கட்டமைப்புகளின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் போர்க்கப்பல், எண்ணெய் கப்பல்களின் மீது நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது. கடவுச்சீட்டு சர்ச்சை. ஸ்வீடன் அரசின் விதிகளை ஆய்வு செய்யும் ஐரோப்பிய ஒன்றியம். ஸ்வீடனில் குடியுரிமை கோருவோரின் கடவுச்சீட்டு அந்நாட்டு அங்கீகரிக்க மறுப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் விசாரணையை தொடங்கியுள்ளது. குறிப்பாக அயர்லாந்து போன்ற நாடுகளின் டிஜிட்டல் கடவுச்சீட்டுகள் போதிய அடையாள சான்று இல்லை என ஸ்வீடன் நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் விசாரணையை தொடங்கியுள்ளது. பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் ஸ்வீடன் கொண்டு வந்த இந்த புதிய நடைமுறையால் விண்ணப்பதாரர்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். அனைத்து உறுப்பு நாட்டு குடிமக்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற ஐரோப்பிய சட்டத்தை இது மீறுகிறதா என அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். ஸ்வீடன் குடியேற்ற முகமை தற்போது சில நாடுகளின் ஆவணங்களை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் முழுமையான பட்டியலை வெளியிடவில்லை. இந்த ஆண்டு இறுதிக்குள் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு முறைகளில் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குவதாக ஸ்வீடன் உறுதியளித்துள்ளது. புட்டின் முன்னிலையில் காதலை சொன்ன செய்தியாளர், நிகழ்ச்சி சம்பவம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் செய்தியாளர் சந்திப்பின் போது உள்ளூர் டிவி நிருபர் ஒருவர் நேரலையில் தன் காதலியிடம் திருமணம் செய்து கொள்ளும்படி கூறியது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. கிரில் பஜானோவ் என்ற இளம் நிருபர், என் காதலி இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்து கொண்டிருக்கிறார் என தெரியும்.
ஒல்கா என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமா என்று பதாகையை கையில் ஏந்தியபடி நேரலையில் கேட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக தனது காதலிக்கு கேமராக்கள் முன்னிலையில் நேரடியாக திருமண கோரிக்கையை விடுத்தார். செய்தியாளரின் இந்த துணிச்சலான மற்றும் சுவாரஸ்யமான செயலால் அரங்கில் இருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். இதை கண்டு புன்னகைத்த அதிபர் புட்டின் அந்த ஜோடிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த காதல் நிகழ்வு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜெர்மனியில் 7.7 லட்சம் வேலை வாய்ப்புகள். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அரிய வாய்ப்பு. ஜெர்மனியின் வலுவான தொழில் சூழல் தற்போது சுமார் 7.7 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் விருந்தோம்பல் ஆகிய துறைகளில் அதிகப்படியான ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆண்டுதோறும் சுமார் 90,000 திறமையான வெளிநாட்டு பணியாளர்களை ஏற்க ஜெர்மனி அரசு திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளை சேர்ந்தவர்கள் எளிதாக பணிபுரியும் வகையில் குடியேற்ற சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வயது முதிர்ந்த மக்கள் தொகை மற்றும் குறைந்த பிறப்பு விகிதமே ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள இந்த தொழிலாளர் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாகும். விண்ணப்பதாரர்கள் ஜெர்மன் மொழியில் அடிப்படை திறன் பெற்றிருப்பது கூடுதல் தகுதியாக கருதப்படுகிறது. ஜெர்மனியின் வேலை சந்தை இந்தியர்களுக்கு நீண்டகால தொழில் வளர்ச்சி மற்றும் குடிவரவு வாய்ப்புகளை வழங்குகிறது. சரியான மொழி திறன், தொழில்நுட்ப சான்றிதழ்கள், கலாச்சார புரிதல் ஆகியவற்றுடன் ஜெர்மனியில் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ஸ்பெயினில் இருந்து 400 புலம்பெயர்ந்தோர் வெளியேற்றம். ஐநா கண்டனம். ஸ்பெயினின் பார்சிலோனா அருகே உள்ள ஒரு கட்டிடத்தில் தங்கியிருந்த 400க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரை போலீசார் அதிரடியாக வெளியேற்றினர். கடும் குளிர்காலத்தில் மாற்று இடவசதியின்றி இவர்களை வெளியேற்றியது மனித உரிமை மீறல் என ஐநா நிபுணர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வெளியேற்றப்பட்டவர்களில் முதியவர்கள், பெண்கள் மற்றும் மருத்துவ உதவி தேவைப்படும் நோயாளிகளும் அடங்குவர். போதுமான தங்குமிடம் வழங்காமல் மக்களை வீதிக்கு தள்ளுவது மனிதாபிமானமற்ற செயல் என்று ஐநா நிபுணர்கள் விமர்சித்துள்ளனர். குற்றம் மற்றும் மோதல்கள் நிறைந்த பகுதி என்ற அடிப்படையில் இந்த வெளியேற்றத்தை பார்சிலோனா மாநகராட்சி மேற்கொண்டது. எனவே அதிகப்படியான புலம்பெயர்ந்தோர் வருகையால் ஸ்பெயின் கடும் அழுத்தத்தில் உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெளியேற்ற நடவடிக்கையானது சர்வதேச மனித உரிமை ஒப்பந்தங்களை மீறும் வகையில் உள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக முறையான தங்குமிடமும் அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தோல்வியடைந்தால் ரஷ்யா போலந்தை குறிவைக்கும் அபாயம். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவின் படையெடுப்பு நிறுத்தப்படாவிட்டால் அடுத்த இலக்கு போலந்து ஆகும் என எச்சரித்துள்ளார். உக்ரைனுக்கு சுதந்திரம் இல்லாமல் போனால் ரஷ்யாவின் கவனம் போலந்தை நோக்கி திரும்பும். அதனால் உக்ரைனும் போலந்தும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். செலன்ஸ்கி போலந்து ஜனாதிபதி கரோல் நாவ்ரோக்கியுடன் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். போலந்து தற்போதைய பிரதமர் டொனால்ட் டஸ்க் தலைமையில் உக்ரைனுக்கு வலுவான ஆதரவாக உள்ளது. ஆனால் 2027 தேசியவாத கட்சியான லோவென் ஜஸ்டிஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடும் என்பதால் எதிர்கால உறவுகள் சவாலாக இருக்கலாம். நாவ்ரோக்கி லோவென் ஜஸ்டிஸ் கட்சியின் ஆதரவுடன் வெற்றி பெற்றவர் என்பதால் உக்ரைனுடன் உறவில் எச்சரிக்கையாக நடந்து வருகிறார். போலந்துக்கு ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் அனுபவம் மற்றும் பால்டிக் கடல் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்கி வருவதாக செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் போலந்து நிறுவனங்களை உக்ரைன் மறுசீரமைப்பில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார்.